மக்களே, இப்போ நம்ம சொன்னா தான் அண்ணாமலை அவர்கள் வந்து அ விஜய் அவர்கள முதலமைச்சர் ஆக்குறதுக்கு முக்கிய காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள் தான். அப்படின்னு நம்ம சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்கு நம்ம கட்சியிலேருந்தே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இது வந்து பாஜக வந்து அண்ணாமலையார நம்பி இல்ல, தனி மனிதர நம்பி இல்ல. முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் சொல்றேன். எடுத்துக்கிறார். புஷி அண்ணாமலைக்கு அந்த கிரெடிட் உண்டு. அண்ணாமலை. ஆமா. எப்படின்னா, திமுக போட்டு விழுன்னு வெளுத்தார்ல. ஆமா. வெளுத்ததுல எல்லாம் என்ன பண்ணிட்டான், திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் கரெக்டான ஆளு அண்ணாமலை இல்ல, விஜய். திமுகவை எதிர்த்ததுல திமுக ஊழல் சக்தி, தீய சக்தின்னு இவர் சொல்லுவதற்கு காரணமே அண்ணாமலை 5 வருஷமா செஞ்சு வச்சார். பிஜேபி அண்ணாமலை. நம்ம இவரு பாய்ஸ் கார்டன் இன்னொரு அண்ணாமலை, அந்த அண்ணாமலை சைக்கிள் இல்ல இல்ல, அது அப்படி சொல்றது பிஜேபி அண்ணாமலை. பிஜேபி அண்ணாமலை 5 வருஷம் திமுக அவர் அரசியலை இவர் கேட்ச் பண்ணிட்டாரு. அதுவும் ஒரு காரணம். திமுக எதிர்ப்பு என்பது, நீங்க திமுகவை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாட்டில் ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. ஏன்னா சீமா, விஜயகாந்த், வேற யார், விஜயகாந்த், சீமா, வைகோ, எம்ஜிஆர், அத்தனை பேரும் யாரை எதிர்த்தாங்க? திமுக எதிர்த்தா வளர்ந்துருக்காங்க. திமுக எதிர்த்து அழிஞ்சு போன கட்சி இது விசிக. அப்போ அண்ணாமலை திமுக எதிர்ப்பு அரசியல் தான் நாற்காலியை வேகப்படுத்தியது. விஜய்க்கும் கை கொடுத்தது. ஆமா, ஏன்னா திமுக எதிர்ப்பு யாருமே செய்யல. எடப்பாடி செய்யவே இல்லை. எடப்பாடி செய்யவே இல்லை. அப்ப எதிர்கட்சி வேலை யார் பண்ணா? அண்ணாமலை தான் பண்ணாரு. அண்ணாமலை செய்தது விஜய்க்கு அறுபடியா மாறிச்சு. அண்ணாமலையும் ஒரு காரணம். திமுக எதிர்ப்பு என்பது 5 ஆண்டு காலம் செய்தது யாரு? அண்ணாமலை. பாஜக ரசித்தது. அது இயற்கையா நடந்ததுதான். பாஜகவை பொறுத்தவரை தனி மனித துதிபாடலே கிடையாது. அங்க யாருடைய அரசியல்? ஓம்காளி ஜெய்காளி தத்துவம் தான் அங்க. பாரத் மாதா கி ஜெய் தான். என்ன 26 தேர்தலில் அவர் வெற்றி பெறுவார்ன்ற எண்ணம் அவருக்கு இருந்துச்சா இல்லையா? இல்ல, அதான் ஆஸ்திரேலியா டிக்கெட் போட்டு முதலே சொல்றேன். ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டு போட்டு 1 மாசம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டாங்க. ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அதனால ஆஸ்திரேலியா போய் ஒரு கங்காரு குட்டிகளோட கொஞ்சம் விளையாண்டுட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போறதுக்கு தான் அவர் ஏற்பாடு. பார்த்தீங்களா, இதில் கிளியராக அவர் வந்து பாஜக எதிர்ப்பாளர். ஃபஸ்ட்டு இந்த தமிழா பாண்டியன் சொல்லிட்டு ஊரே ஏமாத்தின்னு சுற்றுறவர் அவரே சொல்லிட்டு பாருங்க. என்ன இவர் அண்ணாமலையை கழுவி ஊத்துறவர், அது வேறு விஷயம். அவரே சொல்கிறார். இப்போது அதை இது எதுக்கு சொல்கிறேன்னா, வெளியில் இருக்கிறவங்க மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்கன்றத முதல்ல நம்ம மேலிடம் முதல்ல சிந்திக்கணும். அதை சிந்திக்காத வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த சீட்டு கிடச்சா போதும், நம்ம அப்படியே இதிலே வச்சு ஓட்டிடலாம். இங்கே ஜெயிக்கணும். அதை ஜெயிக்கணும்னு நினச்சி வந்தால் மட்டும்தான் முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொள்கை சித்தாந்தம்லாம் ஓகே தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தனிநபர் ஒருத்தர் கிடச்சாங்க, அவங்க விட்டுட்டாங்க, மக்கள் ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனிநபரோட இதுதான் நம்புகிறாங்க. அதனால் இந்த வீடியோ ஆதாரம் ஒன்று போதும். நம்ம அண்ணாமலை அவர்கள் செய்ததுக்கு சரியான விஷயந்தான். ஏன்னா இங்கே அவருக்கான அந்த ஃப்ரீடம் இல்லை. அவருக்கு நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். அது எல்லாருக்கும் வருத்தம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தவறிட்டாங்க. நிறைய பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லாருமே இந்த நம்ம இருக்கிற பகுதியிலேருந்து எல்லா இடத்துலையும் கட்சிக்கு வரான். பாஜகவில் இல்லாத ஆளே கிடையாது. எல்லாம் பாஜகவிலேருந்து வெளியே போன ஆட்கள் தான். அதுபோல் இதை மேலிடம் கொஞ்சம் பாஜகவை அதிரடி மாற்றம் கொண்டு வந்து திருத்தாத வரைக்கும் பாஜக முன்னேறுவது சற்று கடினமான ஒன்று. அது வருத்தப்பட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.